ஒரு மாற்று 20ஆம் நூற்றாண்டில் அமெரிக்க மக்கள் ஒரு பேரழிவு உள்நாட்டு யுத்தத்தை தொடர்ந்து ஒரு சர்வாதிகார இராணுவ ஆட்சி ஒரு வருடாந்திர நிகழ்வை நிறுவியுள்ளது. நீண்ட நடை, தேசபக்தியூட்டல் மற்றும் இனவாதத்தை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டது. நாட்டின் கடுமையான பொருளாதார மனப்பான்மையின் ஈர்ப்பு உள்ளது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்து 50 டீனேஜ் சிறுவர்கள் தோராயமாக கொடுக்கப்பட்ட தண்ணீர் மற்றும் உணவுகள் மற்றும் நிகழ்வுகள் ஒளிபரப்பப்பட்ட ஆயுதமேந்திய வீரர்கள் மூலம் துணைபுறுமின்றி நூற்றுக்கணக்கான மைல்கள் நடக்கக்கூடாது. ஒரு மணி நேரத்திற்கு 3 மைல் கீழே 4.4 கிலோமீட்டர் மணி அல்லது நடைபயிற்சி நிறுத்தி 3 நாட்களுக்கு முன்னர் செயல்படுத்தப்படுவதை நிறுத்துங்கள். ஒரே ஒரு உயிர் பிழைத்தவர் மட்டுமே இருக்கும் போது முடிவடைகிறது. ஒரு பெரிய பண பரிசை பெறும் மற்றும் ஒரு ஆசை நிறைவேறும். உள்நுழைவு தொழில்நுட்பமாக தன்னார்வமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட அனைத்து தகுதியுடைய இளைஞர்களும் தங்கள் குடும்பங்களை உயிர்களை மேம்படுத்துவதற்கான நம்பிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் அவ்வாறு செய்கிறார்கள். மேயின் இருந்து வருடாந்திர பங்கேற்பாளர் ரேமண்ட் ரே கரி கனடாவின் அருகே தொடங்கி தனது தாயார் ஜின்னி மூலம் எல்லை முன்னுரிமை இயக்கி அவர் மீண்டும் செய்ய அவர் கூடியிருந்தார் கூட காலப்போக்கில் செய்ய வேண்டும் என்றாலும் ஏற்கனவே காலாவதியாகிவிட்டது. பீட் மக்ரீஸ், பில்லி ஸ்டீபின்ஸ், ஆர்தர் கலை பேக்கர், கோலி பார்கர், கேரி பர்கோவிச், ஹாங்க் ஓல்சன் மற்றும் ரிச்சர்ட் ஹக்னல் ஆகியவற்றைக் கொண்ட பிற பங்கேற்பாளர்களை ரே மறுக்கிறார். ஆட்சியின் கொலைக்குழுக்களை மேற்பார்வையிடும் ஒரு மர்மமான அதிகாரி நடைபார் தொடங்குகிறார் மற்றும் அவர்கள் சிறுவர்களை திரும்ப பெறும்போது அவ்வப்போது சிறுவர்களை வரவேற்பார்கள். முதல் நாளில் ரே மற்ற வாக்காளர்களை அறிந்து கொள்வது மற்றும் பீட் உடன் ஒரு பத்திரத்தை உருவாக்குகிறது. ஹியூலிய ஒரு பையன் தனது காலில் ஒரு சார்லி குதிரை உருவாக்கும் பிறகு கொல்லப்பட வேண்டும். ராக் சாண்டர்ஸை தாக்கும் மற்றொரு ராக்கர் என்ற பெயரை காட்டுவதற்காக பர்கோவிட் குழு அணிவகுத்து செல்கிறது. இதன் விளைவாக ரேங்க் மரணதண்டனை விளைவாக நடந்து தொடர்கிறபோது உலகத்தை மேம்படுத்துவதற்காக தனது விருப்பத்தை பயன்படுத்த விரும்புகிறார் என்று பீட் கூறுகிறார். ரேபே தனது எதிரியின் மரணதண்டனை அரசியல் எதிர்ப்பின் மீது பழிவாங்குவது போன்ற ஒரு குணத்தை விரும்புவதாக ரே விரும்புகிறார். பீட் அதை வெளியே ரே பேச முயற்சிக்கிறது. அவர் யாரோ வெற்றி இறக்க அனுமதிக்க முடியாது என்று ஒப்புக்கொள்கிறார் மற்றும் அவர் போதுமான அளவு ஒருமுறை உட்கார்ந்து விரும்புகிறேன். மேலும் வாக்கர்ஸ் ஹேக்கின் உட்பட நாட்கள் கடந்து போவதே ஆகும். ஹாங் சலிப்பாகிறார் மற்றும் வீரர்களை தாக்க முயற்சிக்கிறார், ஆனால் அவர்கள் அவரை சுட மற்றும் அவரை மரணத்திற்குள் அனுமதிக்கட்டும். அவர் திருமணம் செய்து கொண்ட பிறகு சிறுவர்கள் தனது விதவைக்கு பணம் அனுப்பும்படி சத்தியம் செய்தனர். ரேங்க் மரணத்தை ஏற்படுத்தியதன் மூலம் குற்றவாளியின் காரணமாகவும் அதன் உடன்படிக்கை சேர்ந்த குற்றமும் வழிகாட்டும். ரே ஒப்புக்கொண்டபின் பர்கோவிச் ஒரு மனநிலையை உடைத்து ஒரு கரண்டியால் தொண்டையில் தன்னை தாழ்த்திக் கொண்டிருக்கிறார். ரே, பீட், ஸ்டீப்ஸ், கலை மற்றும் கோலி மட்டுமே. தனது சொந்த ஊரான சுதந்திரம் மூலம் நடைபயிற்சி போது ரே புள்ளிகள் கின்னி மற்றும் போட்டியில் மன்னிப்பு. அவர் சாலையை தூண்டுவதற்கு கிட்டத்தட்ட கொல்லப்பட்டார், ஆனால் பீட் மூலம் சேமிக்கப்படுகிறது. கோலி ஒரு துப்பாக்கி திருடி ஒரு சிப்பாயை துண்டித்து மற்றவர்களால் காயமடைந்த பின்னர் தன்னை கொன்றார். கலை நிறுத்தி முன் ஒரு நண்பராக இருப்பதற்கு ஒரு உள்முகமான மற்றும் நன்றி பீட் மற்றும் ரே வளைக்கிறது. நோய்வாய்ப்பட்டிருந்த நீரோட்டங்கள் ரே மற்றும் பீட் ஆகியவற்றை அவர் இவ்வாறு பலர் சட்டவிரோத மகன்களில் ஒன்றாக கொண்டுவருவார், மேலும் அவரது தந்தையின் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல அவர் விரும்பினார். அவர் ஜோடிக்கு சொல்கிறார், அவர்கள் இருவருக்கும் நடக்கும் முன் அவர்கள் ராயல் மற்றும் பீட் ஆகியவை இறுதி 2 வாக்கர்ஸ் என்று விட்டுச் செல்ல வேண்டும். 5வது நாள் மாலை 31 மைல் 533 கிலோமீட்டர் பின்னர் ஜோடி ஒரு நகரத்தை நுழையும். யார் ஒரு பெரிய கூட்டம் கூடும் என்று ஒரு நகரம் நுழைகிறது. பீட் உட்கார்ந்து, ஆனால் ரே அவரை அழைத்து தொடர்ந்து செல்லும்படி ஊக்குவிக்கிறார். அவர் அப்படி ரேக்கு பதிலாக நடைபயிற்சி செய்ய பிரதானமாக தனிப்பட்ட முறையில் ரே மற்றும் கடற்படை நிறுத்தி பீட் வாழ்த்துக்களை வாழ்த்துகிறது. அவரது விருப்பத்தை தெரிவிக்கும்படி கேட்டபோது பீட் ஒரு கார்பைனை கேட்டு அதை பெருமிதம் கொண்டு வருவதன் மூலம் ரே திட்டத்தை நடத்தி வருகிறது. அவர் இப்போது வெற்று மற்றும் மௌனமான தெருவில் மாறிவிடுகிறார். நடைபயிற்சி தொடர்கிறார். மாறுபட்ட முடிவில் மாற்று அதற்கு பதிலாக பெரிய கொலை. பீட் தனது பக்கத்தில் துப்பாக்கி சொட்டு மற்றும் நடைபயிற்சி தொடர்கிறது. இன்னும் அவரது விருப்பப்படி இருந்து தவறவிட்டார். ஒவ்வொரு மாதமும் பணக்காக நிறைந்த 3 உரைகளை அஞ்சல் அனுப்பி வைக்கும் என்று அச்சுறுத்துகிறது. ஹாங்கின் விதவை ரே தாயின் மற்றும் கலை பாட்டிக்கு ஒரு சிறுபான்மை கலைஞரின் ரோசரி மற்றும் குறுக்கு ஆகியவற்றை பெற்றது. அவர் தடுத்து நிறுத்த முடிவு செய்வதற்கு முன்பாக ரே கொடுக்கப்பட்டார். 5